விட்டுருங்க சார் என்ன, நான் எதிர்பார்க்கல சார் சீரியஸ். சரி இப்ப இல்லை கொடுத்துருவேன். பூர்ணிமாவை புகழ்ந்துக்கிறாங்க. அதாவது அவங்கள வந்து கொண்டாடுறாங்களா வெளியில், கழிவு ஊற்றுற கதையெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, அதனால் வந்து கொண்டாடுற கதையை தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதில் ரொம்ப பாதிப்பு கொடுத்த ஒரு சீன் அப்படின்னா அவங்க அம்மாவுடைய சீனு. அவங்க அம்மா வந்து பேசினதை கேளுங்க. யார் என்ன வேணாலும் சொன்னாலும் பரவாயில்ல சார், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் சார். வெளியில் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த அம்மா வாயிலேருந்து இந்த வார்த்தை வராது. யார் என்ன வேணால் சொன்னாலும் பரவாயில்ல சார், என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றது. ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ அவங்களுக்கு வந்து மென்டலி வந்து அவங்களுக்கு டார்ச்சர் ஆகிருக்கும் வெளியில். ஏன்னா இந்த பொண்ணு வந்து இந்த 90 நாளாக உள்ள பண்ண இந்த விஷயங்கள் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. விஷ்ணுக்கிட்ட பேசும்போது அந்த கை வச்சு இப்படி ஆக்ஷன் பண்ணாங்க பூர்ணிமா. அந்த ஏன் பண்ணாங்கன்னா, விஷ்ணு வந்து அதுக்கு முன்னாடி அந்த 0 அப்படின்னு ஒரு இது சொன்னார் அந்த டாஸ்கில் லாஸ்ட் ஸ்டேஜில். அது வந்து அவங்கள ரொம்பவே அஃபெக்ட் பண்ணதுனால அதை ஞாபகம் வச்சு வந்து பண்ணிக்கிறாங்க. அவர் அந்த டைமில் கோவம் வந்து போது பண்ணார். ஆனால் இவங்க அதை பிளான் பண்ணிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஷோ விட்டு போன பிறகு 1 month தான் 1 month எடுக்கிறது இந்த நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட கடைசியில் அந்த வார்த்தையை வரல வெளியில். அவர் வந்து சொல்ல வந்த வார்த்தை வேறு, அதை வந்து மழுப்பி வேறு மாதிரி